சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னோடு இந்த சாய் அப்பா பேச வந்திருக்கின்ற இந்த நேரம், அடுத்த 2 நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்திலிருந்தும் உன்னை காப்பாற்ற நான் எடுக்கும் முயற்சியையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய். பெரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைக்கின்றேன். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் உன்னை சுற்றி உனக்கு நடக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நிச்சயமாக நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன். அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்ல வருவதில்லை. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க, இனி உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் ஒவ்வொரு நிலையும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையான ஒன்றை சரியாக பெற வேண்டும். சாயப்பா நினைத்தது போல உன் வாழ்க்கை நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரம், இனி எந்த நாளும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ உணர வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் எதையுமே உருவாக்கும் இந்த நிலையில் நீ எந்த சூழ்நிலையிலும் யோசித்து நிச்சயமாக நீ கலங்கி விடாதே. இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கே என்று இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மதிப்பை சரியாக உருவாக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ உணர வேண்டும். இந்த அப்பா நான் உன்னுடைய துணையாக வரும் இந்த நேரம் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து எப்பொழுதும் என் குழந்தை தன் வாழ்க்கையில் தனக்குரிய புரிதலை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இதனால் மட்டும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்தும் நீ அடைய நினைத்த ஒரு மாற்றம் இனி உனக்கு என்னவாக மாறப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு எந்த ஒரு விஷயத்தை இது கொடுக்கப் போகிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலும் ஒரு தெளிவு வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புரிதல் வேண்டும். அப்பா சொல்வது போல வரக்கூடிய ஆபத்துகள் என்னவென்று என் குழந்தை உணராத பொழுது அது எத்தனை நாட்களில் நடந்தால் என்ன, கடைசி வரையிலும் உன்னால் அதனை புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதுதான் உண்மை. இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். சரியாக எந்த இடத்திலும் நீ உன்னை உணர்ந்து கொள்வாய். அப்பாவை நேசிக்கும் குழந்தை, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா துணை இருக்கின்றார் என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்பா சொல்வதில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான ஒரு பொழுதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து இனி என்னவெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று எண்ணினாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. அத்தனை புரிதல்களும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தைக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் வருவதற்கு முன்னாலேயே என் குழந்தை நீ நடந்து புரிந்து கொள்வாய். எதனால் நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. எந்த நிலையிலும் நீ யோசிக்கும்படியான ஒரு நிலை வருகிறது என்றால், இப்பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்களை பற்றி சரியான எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். நடக்கப் போவது என்னவென்று ஒரு உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ இந்த வாழ்க்கை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி விடுவாய் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை சரியாக உணர வைக்கும். இந்த மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே. எல்லா நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்களில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை உறங்க விடாது. உன்னை சுற்றி பல ஆபத்துக்களை உனக்கு கொடுக்க வைக்கும். உன்னை சுற்றி பல விஷயங்களை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரி செய்துவிடும். அதே நேரம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இன்னும் 2 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்குள் இருந்து
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் உனக்குள் உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் என்பது என் குழந்தைக்கு எங்கே என்று நீ எதிர்பார்க்கும் இந்த நேரம் இனிமேல் இந்த அப்பா சொல்லும் சொல்லில் எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றும். சாயப்பாவினுடைய அன்பினால் எல்லா விஷயங்களும் உனக்கொன்று சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு அப்பா சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பல காயங்களை கண்டுவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நம்பு. சாயப்பா உன்னுடைய நிலையிலிருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவை கொடுக்கும் இந்த நேரம். இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு மாற்றங்களையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தகுந்தாற் போல செதுக்கிக் கொண்டே இரு. எந்த நாளிலும் நமக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதை மறக்காதே. எதிலுமே யோசிக்கும்படி உனக்கு நான் கொடுத்த ஒரு மாற்றம் இனி அடுத்து உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எதை சொல்லி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு வாழ நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் இனி உன்னை சுற்றி வந்து உனக்குள் ஒரு வேதனையை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்தில் எல்லாமும் என் குழந்தையின் மனது காயப்பட்டதோ, யாரால் என் குழந்தையின் மனது வேதனை உற்றதோ, இவை எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ சரியாக வர வேண்டிய நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எந்த இடத்திலும் என் குழந்தையினால் தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுவிட முடியாது. என் குழந்தையினால் இந்த வாழ்க்கையில் தன்னை தொடர்ந்து வரும் எந்த ஒரு மாற்றங்களையுமே விட்டுவிட முடியாது என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டும். உனக்கு நான் கொடுப்பதில் எல்லாமும் இருக்கக்கூடிய அத்தனையுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்ல நினைக்கும் அத்தனை எல்லாமும் நீ உணரும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்குள் உருவாக்கி கொடுக்கின்றேன் என்பதை இனிவரும் காலம் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி வரும் நேரம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதை நீ மறக்காதே. நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ உள்ளபடி உணர்ந்து கொள்ள வேண்டும். பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த என் குழந்தைக்கு இது என்ன நடக்கும் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளும் ஒரு பக்குவம் வந்து சேரும். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு தெளிவு வந்து சேரும் என்பதை மறக்காதே. நாம் தாண்டி நின்ற ஒரு சில விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு தெளிவை கொடுத்து இந்த வாழ்க்கை என்னவென்று உன்னை வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே. என்றும் உன் அப்பா சொல்வதுதான் உண்மை. உனக்கு என்னவாக இருந்தாலும் சரி, எதற்குமே என் குழந்தை நீ பதறக்கூடாது. எதற்குமே என் குழந்தை நீ மனமுடைந்து விடக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கே என்று சரியாகவே நடத்தப்படும். சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவாக உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதை மறக்காதே. என்றுமே உன்னோடு நான் வருவேன். எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நல்லதொரு விருப்பத்தை நான் நிச்சயமாக நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உணரக்கூடிய காலகட்டம் இது. இனி பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் காலகட்டம் இது. வரக்கூடிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ நல்லதொரு மேன்மையை அடைய வேண்டும் என்பதை மறக்காதே. எப்பொழுதும் உன்னை நான் சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களினால் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கும் நன்மைகளை நீ புரிந்து கொள். உனக்கு வர வரைக்கும் ஆபத்துகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால்
என்ன நடந்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உணர்ந்து என் குழந்தை நீ வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொடுக்கும், பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், பல நல்ல நிலையை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும், உன்னை சூழ்ந்து நின்று எப்பொழுதும் உனக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இது என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ எப்பொழுதும் நினைத்து கலங்காதே. வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை உருவாக்கி தந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களினால் நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது. காரணமின்றி எதுவும் நடக்கவில்லை. ஆபத்துக்கள் உன் மனநிலையால் மட்டுமே உன்னை தேடி வரும். எந்த நிலையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னிடம் நிச்சயமாக வெற்றி உன் பாதையில் அழைத்துச் செல்லட்டும். வெற்றி என்ற ஒன்றை உனக்கு உருவாக்கி கொடுக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் அதற்காக வெல்லாமும் நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள், இந்த சாயப்பா நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனி உன் முன்னால் நிச்சயமாக நடத்தும் என்பதை மறக்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.